இன்றைக்கி ஒரு சிம்பிளான டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பொடியாக நறுக்கின வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அது கூடவே புளிப்பு இல்லாமல் 2 தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்ட அப்புறமா ஒரு 10 முந்திரி இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த சூட்டிலேயே வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ஒரு சிம்லா மிர்ச்சி, 2 வெங்காயம், ஒரு பன்னீர் க்யூப் எல்லாத்தையும் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு பன்னீரை மட்டும் பொரித்து எடுத்துக்கலாம். ஒட்டாமல் வரணுன்னா இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் எடுத்துகிட்டு அதே கடாயில் சிம்லா மிர்ச்சும் வெங்காயத்தையும் ஒன்று சேர 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். ஆற வச்ச வெங்காயம் தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. பட்டர் போடுறதுனால தீஞ்சிரும். நல்லா பட்டர் மெல்ட் ஆனதும் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கலாம். எண்ணெயும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்ததும் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு சிம்லேயே வச்சுக்கலாம். கொஞ்சம் தீ அதிகமானாலும் தீஞ்சிரும். சிம்லேயே 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ புளிப்பு இல்லாத 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மசாலா நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டு மூடி கொதிக்க விட்டுருங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி வச்சுருக்கிற பன்னீர், கேப்சிகம், ஆனியன் 3 நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இறக்குற சமயம் 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி தூள் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கூட பரோட்டா, சப்பாத்தி, சுக்கர் ரொட்டி எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இருக்கிற சுக்கர் ரொட்டி தான் வச்சுருக்கேன். அதுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஈர துணி போட்டு 1/2 மணி நேரம் மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தட்டி சுக்கர் ரொட்டி செஞ்சுருவோம். சூப்பரான சாஃப்டான சுக்கர் ரொட்டி ரெடி. அது கூட டேஸ்டியான டெலிஷியஸான பன்னீர் கிரேவியும் ரெடி.